ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், வியாபாரம், அலுவலக பணிகள், குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோட சந்ததாரராக மாறிடுங்க. கூகுள் அனலிட்டிக்ஸில் பார்க்கும்போது நிறைய நபர்கள் பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்தாமல் இருக்கீங்கன்னு சொல்லுது. ஸோ நீங்கள் சந்ததாரராக ஏற்கனவே இருந்தாலும் ஒரு தடவைக்கு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் புதிய வீடியோக்கள் சுட சுட உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் சுபதின வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2023 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் வாசு தினம் நண்பர்களே. இந்த வாசு தினத்துல என்ன பண்ணலாம்னா புதுசா கட்டடம் கட்டுறதுக்காக இன்னைக்கு நீங்க பூஜை போடலாங்க. அது உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. மேலும் 7ஆம் இடத்திலிருந்து குரு நேரக ராசியை பார்த்து கொண்டுள்ளது. 10 கூடையவன் இன்றைய தினம் சந்திர பகவான் ராசியிலே இருக்கிறார். இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க. இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் எடுத்த காரியங்கள் எல்லாத்திலையும் நீங்க வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. எனவே எடுத்த காரியங்கள் எல்லாமே நீங்க சக்சஸ் பண்றதுனால உங்களுக்கு அதிகமான ஒரு தன லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு லாபகரமான ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்க வியாபாரத்தில் இருக்குங்க. அது இன்று தினம் சிறப்பாக அனுபவித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்று தினம் இருக்கிறது. இன்று தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கிறது. மிகப்பெரிய பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. உத்தியோகத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சக பணியாளர்கள் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாள் சொல்லலாம் நண்பர்களே. மிகச்சிறந்த ஒரு நாளுங்க. குடும்பத்திலான அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷம் மற்றும் ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் என்ற தினம் சிறப்பாகவே அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுடைய சேவிங்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கவலைப்படுவீங்க. ஆனால் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நாள் முழுக்க பரபரப்பாக செயல்படக்கூடிய ஒரு அதி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் நினைத்த சில காரியங்கள் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு நண்பர்களே. நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்கள் பணிகளில் ஏற்படுத்தி கொண்டு செயல்படணும். அது இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைந்து வருகிறது. புரிதல் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம். இன்றைய நண்பர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. வியாபாரத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் சில ஏற்ற இறக்கமான சூழல்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வாகன பயணங்களில் போகும்போது நீங்க கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். சுறுசுறுப்பா துடிதுடிப்பா செயல்பட்டாலும் சில பணிகளில் உங்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பழைய கடன் பிரச்சனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளார் கடன் பிரச்சனைகளை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு நாளாக அமையப்பெறுவீங்க நண்பர்களே. இன்றைய தினம் மற்றவர்களை நம்பி நீங்க பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாதுங்க. ஏன்னா அதை நீங்க அப்படி ஒப்படைச்சிங்கன்னா அந்த பொறுப்புகள் மீண்டும் உங்ககிட்ட தான் திரும்பி வரும். ஸோ நீங்க உங்க பொறுப்புகளை உங்களது வேலைகளை நீங்களாகவே செய்து முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தேவையான ஆலோசனைகளை வேணும் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் நண்பர்களே. குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்கள். எனவே சந்தோஷமான அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நண்பர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டுக் கொண்டு நண்பர்களுக்கு என்ன தேவைங்கிறது நீங்க தெரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நட்பு வட்டாரத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. நல்ல ஒரு ஒற்றுமை இன்றைய நண்பர்களுடன் ஏற்படுவதற்கு அந்த புரிதல் உங்களுக்கு உதவிகரமாக அமையும் நண்பர்களே. புன்னகையோடு செயல்படுங்கள் என்ற எல்லா விஷயத்துக்கும் அது உங்களுக்கு வெற்றிகளை பெறுவதற்கு, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு அருமருந்தாக அது அமையும். எனவே புன்னகை என்ற தினம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்று மிக மிக தைரியமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில உங்களுக்கு ஏமாற்றங்கள் ஏற்படலாம். எனவே இன்றைய தினம் நீங்கள் அதற்காக மனமுனைந்து போக தேவையில்லை. உங்களுக்கு விரைவிலேயே காதல் வாழ்க்கை சிறப்பாக மாறக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெற முடியும். எனவே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன தோல்விகள் வந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தைரியத்தை
இழக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது கடமை உணர்வுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே. கடமையோடு நீங்கள் அனைத்து பணிகளையும் பணிபுரிந்து பதவி உயர்வு அல்லது பண பயன்கள், அதாவது இன்கிரிமெண்ட் போன்றவற்றை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. மிக மிக சிறப்பான ஒரு நாள். சில பணிகள் ஆர்வம் இல்லாத சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் இதுதான் நம்ம கடமை, இது செஞ்சாகணும்னு சொல்லிட்டு உங்கள் கடமை உணர்வு மூலமாக அதை செய்து முடிப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையினர் நீங்கள் போதுமான நேரத்தை, ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு அதை செலவிட முடியும். உங்கள் குடும்பத்தோடு இன்றைய தினம் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடலாம். இன்றைய தினம் உங்கள் அன்பை பார்த்து உங்களை மனக்குறந்த உங்களது வாழ்க்கை துணையை உற்சாகமாகிவிடக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே. இன்றைய தினம் வாழ்க்கையில் சின்ன சின்ன குழப்பங்களை காரணம் காட்டி உங்கள் வாழ்க்கை துணை கொஞ்சம் சண்டை போட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் நண்பர்களே. மிக மிக சிறப்பான ஒரு நாள். இன்றைய தினம் அன்பு காட்டுங்கள். உங்கள் காதலராகட்டும், ஏமாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருந்தாலும் காதல் வாழ்க்கை இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக மாற்றுவதற்கு அன்பை செலுத்துங்கள். இல்லற வாழ்க்கையிலும் அன்பு செலுத்துவது உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள்கள். இன்றைய தினம் புன்னகையோடு செயல்படுங்கள். உங்களது பிரச்சனைகள் எல்லாருக்கும் ஒரே மருந்து, அதுதாங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமைன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் ரோஸ் கலர் பயன்படுத்தலாங்க. ரோஸ் கலர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 4, 4ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நினைச்ச பணிகளில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் சிறப்பாக முடிக்க முடியுங்க. கடமை உணர்வோடு செயல்படுவீங்க. குடும்ப உறுப்பினரிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிற நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள்கள். இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் பரவாயில்ல, கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய ஒரு நாள்ங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பழைய கடன் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வர்றதுக்கான நல்ல சூழல் இருக்குங்க. அதனால நிம்மதி பெருகும். மேலும் நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நீங்க புரிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்து காணப்படுவீங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்பட்டாலும் சிறப்பாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வியாபாரத்தில் இருக்குங்க. வாகன பயணங்களில் கொஞ்சம் நிதானம் உங்களுக்கு கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே. இன்றைய தினம் சில பணிகளில் உங்களுக்கு ஆர்வமே இல்லாத ஒரு மந்தத்தன்மை ஏற்பட்டாலும் நிறைய பணிகளை கடமை உணர்வோடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.